கழிவு நீர் தங்கள் பகுதிகளுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் சென்னை கொருக்குப்பேட்டை மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுதாகர் இணைப்பில். சுதாகர், என்ன விவரம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 47வது வார்டு மீனாமால் நகரில் இருக்கக்கூடிய 1வது தெருவில் 5 நாட்களாக சாலையில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி சாலையில் ஆறாக ஓடுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் அந்த பகுதியில் பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை அந்த பகுதி மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றிருக்கிறார்கள். அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் போது போலீசாரிடம் அந்த பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சனை பல மாதங்களாக இருப்பதாகவும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து வருவதாகவும் இந்த கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி கொசு தொல்லை அதிகரித்து இருப்பதால் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் நடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண மாநகராட்சியும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி அளித்ததின் பேரில் மறியலில் ஈடுபடாமல் பொதுமக்கள் கலந்து சென்றிருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன். நன்றி சுதாகர், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.